வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமோட கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கீழ்கண்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. வேலைக்கான உணவு திட்டம். வேலைக்கான உணவு திட்டம் 1977ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978ஆம் ஆண்டு. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஷ்கர் யோஜனா 1999ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. சம்பூர்ண கிராமீன் ரோஷ்கர் யோஜனா செப்டம்பர் 25, 2001 கொண்டு வரப்பட்டது. ஆன்சர் 4321. 4321. அடுத்து கூற்று காரணம். கூற்று: பெண்களுக்கான மாற்று வேலை வாய்ப்பு, திறன் பயிற்சி அல்லது கடன் வசதி இல்லாதது அவர்களை வறுமையில் வைத்திருக்கும் மற்றொரு காரணியாகும். காரணம்: வறுமை தொடர்ந்து பெண்ணிய அடையாளமாக மாறி வருகிறது. ஆன்சர்: ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் டேஷ் பிரிவு தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அல்லது வேறு எந்த ஆபத்தான தொழிலிலும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்கிறது. ஆன்சர்: பிரிவு 24. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 24 தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அல்லது வேறு எந்த ஆபத்தான தொழிலிலும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்கிறது. அடுத்து கீழ்காணும் திட்டங்களை அந்தந்த வருடத்துடன் பொருத்துக. நீங்கள் நலமா திட்டம் 2024. நீங்கள் நலமா திட்டம் 2024. மனுநீதி திட்டம் 1969. குரல் முற்றோதல் திட்டம் 2000ஆம் ஆண்டு. இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021ஆம் ஆண்டு. இல்லம் தேடி கல்வி 2021. அடுத்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சிக்கு வழிகாட்ட அமைக்கப்பட்ட ஒரு தளம். ஆன்சர் பி, இளைய. அடுத்து டேஷ் மாநிலம் 2022-23 கணக்கெடுப்பின் போது அதிக வேலையின்மை விகிதம் கொண்ட மாநிலம். ஆன்சர்: கேரள மாநிலம். கேரள மாநிலம் 2022-23 கணக்கெடுப்பின் போது அதிக வேலையின்மை விகிதம் கொண்ட மாநிலமாகும். 2021-22ஆம் கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயில்வோரின் மொத்த பதிவு டேஷாக உள்ளது. ஆன்சர்: 47% உள்ளது. அடுத்து விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பிற்கான பின்வரும் கடன் திட்டங்களில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? தவறான இணைகள் 1 மற்றும் 2 தவறானவை. சரியான இணைகள்: சுழல் நிதி ஆதரவு சலுகை கடன். சுழல் நிதி ஆதரவு சலுகை கடன். நப்கிசான் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து கடன் திட்டங்களை செயல்படுத்துதல். நப்கிசான் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து கடன் திட்டங்களை செயல்படுத்துதல். அடுத்து தமிழ்நாடு பொருளாதாரத்தின் இயல்புகளை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஆன்சர்: கூற்று 3 மட்டும் உண்மை. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரத்தை உடையது. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரத்தை உடையது என்பது மட்டும் உண்மையான கூற்று. அடுத்து பின்வரும் காலநிலை மாநாடுகளையும் அது சார்ந்த கருத்துகளையும் பொருத்துக.
காலநிலை மாநாடுகள், அது சார்ந்த கருத்துகள். கியோட்டோ நெறிமுறை, உமிழ்வை குறைப்பதற்கான அர்ப்பணிப்பு. ரியோ பூமி உச்சி மாநாடு, நிலையான வளர்ச்சிக்கான உலகளாவிய கட்டமைப்பு. பாரிஸ் ஒப்பந்தம், உலக வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்துதல். பாரிஸ் ஒப்பந்தம், உலக வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்துதல். மான்ட்ரீல் நெறிமுறை. மான்ட்ரீல் நெறிமுறை, ஓசோன் படலத்தை பாதுகாத்தல். மான்ட்ரீல் நெறிமுறை, ஓசோன் படலத்தை பாதுகாத்தல். அடுத்து கூற்று மற்றும் காரணம். கூற்று: படிம எரிபொருள்களிலிருந்து ஒரு விலக்க மாற்றத்திற்கான வெளிப்படையான அழைப்பினால் உலகளாவிய காலநிலை நடவடிக்கையில் COP28 ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை அடைந்தது. காரணம்: பாரிஸ் ஒப்பந்தத்தின் முக்கிய அங்கமான குளோபல் ஸ்டாக்டேக் காலநிலை நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டிய அவசர தேவையை எடுத்துரைத்தது. காலநிலை நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டிய அவசர தேவையை எடுத்துரைத்தது. ஆன்சர் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை, ஆனால் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் அல்ல. அடுத்து, அகஸ்திய மலை உயிர்க்கோள காப்பகத்தில் காணப்படும் அழிந்து வரும் இனங்கள் எவை? ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2, அழிந்து வரும் இனங்கள். சிங்கவால் குரங்கு, ஸ்லிண்டர் லோரிஸ், பெரிய பைட் ஹார்பில், ருத்ராட்ச மரம், கருப்பு பிலம், காட்டு டஹ்மான் மற்றும் காப் மரம். பின்வரும் அறிக்கைகளை கருத்தில் கொள்க. சரியான அறிக்கைகள். ஏ மற்றும் சி சரியான அறிக்கைகள். வளங்கள் வெள்ளம் மற்றும் வறட்சியை ஒழுங்குபடுத்துகின்றன. வனங்கள் வெள்ளம் மற்றும் வறட்சியை ஒழுங்குபடுத்துகின்றன. உலகெங்கிலும் உள்ள காடுகளில் கிட்டத்தட்ட 47% வெப்பமண்டல காடுகள் ஆகும். உலகெங்கிலும் உள்ள காடுகளில் கிட்டத்தட்ட 47% வெப்பமண்டல காடுகள் ஆகும். டேஷ் செயற்கைக்கோள் ஜனவரி 1, 2024 அன்று இஸ்ரோ காஸ்மிக் எக்ஸ் கதிர்களை ஆய்வு செய்யும் பொருட்டு அனுப்பப்பட்டது. ஆன்சர் எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோள் ஜனவரி 1, 2024 அன்று இஸ்ரோவால் காஸ்மிக் எக்ஸ் கதிர்களை ஆய்வு செய்யும் பொருட்டு அனுப்பப்பட்டது. அடுத்து, மத்திய உப்பு மற்றும் கடல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பவ்நகர். மத்திய உப்பு மற்றும் கடல் ஆராய்ச்சி நிறுவனம் பவ்நகரில் அமைந்துள்ளது. சுத்தமான காற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1970ஆம் ஆண்டு. சுத்தமான காற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1970ஆம் ஆண்டு. அடுத்து, பின்வரும் பறவைகள் சரணாலயத்தை அதன் மாவட்டத்துடன் பொருத்தவும். பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டங்கள். வேட்டன்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை மாவட்டம். மயூரா தோட்டம் தூத்துக்குடி மாவட்டம். வெள்ளோடு ஈரோடு மாவட்டம். கரைவெட்டி அரியலூர் மாவட்டம். பின்வரும் காலங்களை முறைப்படி வரிசைப்படுத்துக. சரியான காலவரிசை: வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், சங்க காலம், பல்லவர் காலம், சோழர் காலம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், சங்க காலம், பல்லவர் காலம், சோழர் காலம். கூற்று மற்றும் காரணம். வ.உ.சிக்கு தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. காரணம்: சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டு திலகரை பின்பற்றி தத்துவத்தை ஆதரித்தார். ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் ஏயின் சரியான விளக்கம் அல்ல.
பெண்களுக்கான பள்ளியை ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நிறுவிய இடம் கல்கத்தா. அறியாமை அகன்று நலம் தோன்றும் எப்போது? ஆன்சர், மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்தல். மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமை அகன்று நலம் தோன்றும். சரியான விடையை பொருந்தச் செய்க. நீதி கட்சி 1916, திமுக 1949, திராவிடர் கழகம் 1944, சுயமரியாதை இயக்கம் 1925ஆம் ஆண்டு. நீதி கட்சி 1916ஆம் ஆண்டு, திமுக 1949ஆம் ஆண்டு, திராவிடர் கழகம் 1944, சுயமரியாதை இயக்கம் 1925ஆம் ஆண்டு. அடுத்து, சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில அளவிலான கூட்டம் எந்த இடத்தில் நடத்தப்பட்டது? ஆன்சர், செங்கல்பட்டு. சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில அளவிலான கூட்டம் நடத்தப்பட்ட இடம் செங்கல்பட்டு. சென்னை மாகாணத்தின் ஆளுநர் எட்வர்டு கிளைவ் குறித்த சொற்றொடர்களில் எது அல்லது எவை தவறானவை? தவறான சொற்றொடர் ஆன்சர் டி. கலெக்டர் ஜாக்சன் தன்னை அவமானப்படுத்திவிட்டதாக வீரபாண்டிய கட்டபொம்மன் எழுதிய கடிதத்திற்கு எட்வர்டு கிளைவ் ஆர்வம் காட்டவில்லை என்பது தவறான கூற்று. அடுத்து, சரியான பொருத்தத்தை கண்டுபிடி. சரியான பொருத்தங்கள் 1 மற்றும் 3 சரியானவை. பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம், சுதேசி வ.உ.சி. சுதேசி வ.உ.சி, பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம். 1 மற்றும் 3 சரி. பின்வருவனவற்றை பொருத்துக. மெட்ராஸ் மருத்துவப் பள்ளி 1835, மெட்ராஸ் மருத்துவப் பள்ளி 1835ஆம் ஆண்டு. மெட்ராஸ் பிரசிடென்சி கல்லூரி 1840ஆம் ஆண்டு. மெட்ராஸ் கிறிஸ்துவக் கல்லூரி 1837ஆம் ஆண்டு. பச்சையப்பாஸ் கல்லூரி 1842ஆம் ஆண்டு. பச்சையப்பாஸ் கல்லூரி 1842ஆம் ஆண்டு. கீழ்கண்டவர்களில் முத்துராமலிங்க சேதுபதிக்கு பதிலாக கிழக்கிந்திய கம்பெனியால் ராம் நாட்டின் ஜமீன்தாராக நியமிக்கப்பட்டவர் மங்களேஸ்வரி நாச்சியார். மங்களேஸ்வரி நாச்சியார். கூற்று மற்றும் காரணம். கூற்று: கர்நாடகாவின் நவாப் அன்வர் உத்தின் பிரெஞ்சுக்காரர்களை எதிர்த்து போரிட 1746இல் ஒரு படையை அனுப்பினார். காரணம்: மெட்ராஸ் கைப்பற்றப்பட்ட பிறகு அதை நவாபிடம் ஒப்படைப்பேன் என்ற வாக்குறுதியை பிரெஞ்சு கவர்னர் நிறைவேற்ற தவறிவிட்டார். ஆன்சர்: ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். அடுத்து, அரசியலமைப்பு திருத்தங்களை அவற்றின் தொடர்புடைய திருத்த சட்டங்களுடன் சரியாக பொருத்துங்கள். 91வது திருத்தச் சட்டம்: அமைச்சர்கள் குழுவில் பிரதமர் உட்பட மக்களவை உறுப்பினர்களில் 15 விழுக்காடுக்கு மேல் இருக்கக்கூடாது. 102வது திருத்தச் சட்டம்: இது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையத்திற்கு அரசியலமைப்பு தகுதி நிலையை வழங்குகிறது. 105வது திருத்தச் சட்டம்: சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினரை கண்டறிந்து குறிப்பிடும் அதிகாரம் மாநில அரசுக்கு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. 106வது திருத்தச் சட்டம்: மக்களவையில் பெண்களுக்கு 1/3 பங்கு இடங்கள் வழங்கப்படும். 106வது திருத்தச் சட்டம்: மக்களவையில் பெண்களுக்கு 1/3 பங்கு இடங்கள் வழங்கப்படும். அடுத்து, உலகத் தமிழ் புலம்பெயர் நாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஆன்சர்: 1 மற்றும் உண்மை. தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஜனவரி 12ஐ
உலக புலம்பெயர் தமிழர் தினமாக அறிவித்தார். உலக புலம்பெயர் தமிழர் தினம் ஜனவரி 12. அடுத்து கீழ்கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்கவும். பொருத்தமான இணைகள் 1 மற்றும் 3. மஞ்சுஷா கன்வர் இறகு பந்தாட்டம், கவிதா செல்வராஜ் கபடி. அடுத்து பொறுத்துக. திட்டங்கள் பயனாளிகள். திட்டங்களும் பயனாளிகள். நான் முதல்வன் திட்டம் திறன் மேம்பாடு. புதுமை பெண் திட்டம் மாணவிகளுக்கு கல்வி உதவியளித்தல். விடியல் பயணம் திட்டம் பெண்களுக்கு அதிகாரமளித்தல். மக்களுடன் முதல்வர் பொதுமக்கள் குறைகள் இல்லாமல் தீர்க்கப்படுவது. மக்களுடன் முதல்வர் பொதுமக்கள் குறைகள் இல்லாமல் தீர்க்கப்படுவது. மாவட்ட ஆட்சியரின் பணிகள் தொடர்பான கீழ்க்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? அவர் குடிமை பாதுகாப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்கிறார். தன் மாவட்டத்தில் உள்ள நகர்ப்புற நிர்வாகத்தை மேற்பார்வையிடுகிறார். மாவட்ட திட்ட செயலாக்க குழுவினை தலைமையேற்று வழி நடத்துகிறார். ஆன்சர் 1, 2 மற்றும் 3 சரி. தனித்து வேறுபடும் ஒன்றை தெரிவு செய்க. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகத்தின் நன்மைகள் குறித்து கீழே உள்ள அறிக்கைகளை கவனியுங்கள். தனித்து வேறுபடும் ஒன்று. ஆன்சர் டி. இது பல்வேறு கடன்களையும் இலவச மின்சாரத்தையும் வழங்குகிறது என்பது பொருந்தாத ஒன்று. பல்வேறு கடன்களையும் இலவச மின்சாரத்தையும் வழங்குகிறது என்பது பொருந்தாதது. அடுத்து கூற்று மற்றும் காரணம். அம்பேத்கரின் அனைத்து படைப்புகளையும் மொழிபெயர்க்க ரூபாய் 5 கோடி வழங்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். காரணம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை மூலம் அம்பேத்கரின் படைப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட உள்ளன. ஆன்சர் ஏ. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. கூற்று ஏ சரி, காரணம் ஆர் தவறு. அடுத்து, ஒரு வரியை நீக்கவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ நகராட்சிக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு பிரிவு 112. ஒரு வரியை நீக்கவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ நகராட்சிக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு 112வது சட்டப்பிரிவு. அடுத்து கூற்று மற்றும் காரணம். கூற்று, ஒரு செயலாளர் கோப்புகளில் ஆழ்ந்து மற்றும் அது வழக்கமான சுமையாகவும் இருக்க வேண்டும். காரணம், அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த காட்சிகளையும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் அளவிடுவதற்கு அவருக்கு காலம் இருப்பது அவசியம். ஆன்சர் ஏ தவறு, ஆனால் ஆர் சரி. கூற்று தவறு, காரணம் சரி. பின்வரும் குழுக்களை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக. சரியான காலவரிசை: பல்வந்த்ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, ஜி.வி.கே. ராவ் குழு, எல்.எம். சிங்வி குழு. பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957, அசோக் மேத்தா குழு 1977-78, ஜி.வி.கே. ராவ் குழு 1985, எல்.எம். சிங்வி குழு 1986. அடுத்து, சரியான விடையை தேர்வு செய்க. பின்வரும் வாக்கியங்களில் மாநில அமைச்சர்கள் பற்றிய சரியான கூறுகளை தேர்வு செய்க. சரியான கூறுகள் 1 மற்றும் 2 சரியானவை. மாநில அமைச்சர்கள் மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்புடையவர்கள். மாநில அமைச்சர்களுக்கு ஆளுநர் அவர்கள் இரகசிய காப்பு மற்றும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அடுத்து,
மக்களவையின் அமைப்பு பற்றிய பின்வரும் அறிக்கைகளை படித்து சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஏ. இது ஒன்றிய ஆட்சி பகுதிகளில் இருந்து 20 பிரதிநிதிகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஒன்றிய ஆட்சி பகுதிகளில் இருந்து 20 பிரதிநிதிகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். கீழ் கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் 1 மற்றும் 2 உள்ளவற்றை சரியாக பொருத்துங்கள். நீதி பேராணை நேரடி பொருள். ஆட்கொணர்வு நீதி பேராணை ஓர் நபரை ஆஜர்படுத்துதல். ஆட்கொணர்வு நீதி பேராணை ஓர் நபரை ஆஜர்படுத்துதல். செயலுறுத்தும் நீதி பேராணை ஆணையிடுதல். நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணை சான்றளிப்பு. தகுதிமுறை வினவும் நீதி பேராணை எத்தகைய தகுதி உரிமை. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவைகள் எவை. கூற்றுகள் 1 மற்றும் 3 சரியானவை. எந்தவொரு யூனியன் பிரதேசத்திற்கான உயர் நீதிமன்றத்தை அமைப்பதற்கான அதிகாரத்தை பாராளுமன்றம் பெற்றுள்ளது. அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் 1987ஆம் ஆண்டு முழு அளவில் மாநிலங்களாயின. அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் 1987ஆம் ஆண்டு முழு அளவில் மாநிலங்களாயின. அடுத்து எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என்று தீர்ப்பு வழங்கியது. ஆன்சர் LIC வழக்கு 1995. LIC வழக்கு 1995இல் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என்று தீர்ப்பு வழங்கியது. அடுத்து பின்வரும் PCRன் நிகழ்வுகளை சரியான வரிசைப்படி அமைக்கவும். சரியான வரிசை இயல்பு இழத்தல், பதனப்படுத்தல், விரிவடைதல், ஜெல் தயாரித்தல். இயல்பு இழத்தல், பதனப்படுத்தல், விரிவடைதல், ஜெல் தயாரித்தல். அடுத்து மைஸ்கீம் இயங்குதளம் ஏன் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்சர் பி. பயனர்கள் தங்களின் மக்கள் தொகை அடிப்படையில் தகுதியான அரசு திட்டங்களை கண்டறிய அனுமதிப்பது. மைஸ்கீம் இயங்குதளம் ஏன் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பயனர்கள் தங்களின் மக்கள் தொகை அடிப்படையில் தகுதியான அரசு திட்டங்களை கண்டறிய அனுமதிப்பது.